गाइस इनकी रोட்டுக்கடை இட்லி சாம்பார் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலை மாவு 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.